Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா and கம்ப்ளீட்டா கோல்டோட அனாலிசிஸ் தான் டீடைலா நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்க போறோம் and டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணலாம் ஓகேங்களா and இது வரைக்கும் நம்ம வந்து கோல்ட்ல வந்து கிளியரான அனாலிசிஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் and எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் கொடுத்திருக்கோம் ஓகேங்களா and ஹையர் டைம் ஃப்ரேம் மீன்ஸ் நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல தான் இது வரைக்கும் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்திருக்கோம் ஏன்னா லோவர் டைம் ஃப்ரேம் வந்து போனோம் அப்படினா அதோட அக்யூரசி வந்து and ஹையர் டைம் ஃப்ரேமோட கொஞ்சம் கம்மியாகும் and அதே மாதிரி லாங் டர்ம் ப்ராஃபிட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது ஏன்னா லோவர் டைம் ஃப்ரேம் அப்படினாலே நமக்கு வந்து ஷார்ட் டர்ம் ப்ராஃபிட் தான் and அதனால நம்ம வந்து எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் தான் கொடுத்துட்டு இருந்திருக்கோம் ஓகேங்களா and ஆல்ரெடி ரீசெண்டா கொடுத்த என்ட்ரிஸ் வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ஷன்ல என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம் அதாவது இந்த லெவல் எடுக்க சொல்லியிருந்தோம் and இதுக்கான ரீசன் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் ஓகேங்களா என்ன அப்படினா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆற கண்டிஷன்ல இருக்கிறதுனால and மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது and ஓவரால் இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம் and அதை தாண்டியும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது ஓகேவா ஓகே இப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அப்ரோச்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் and இப்போ கரண்ட்லி என்ன ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் இருக்குதுங்கறத கண்டிப்பா பாத்துறலாமா ஃபர்ஸ்ட் இப்போ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ட்ரெண்ட்ல இருக்குது அப்படினா and கிளியரான டவுன் ட்ரெண்ட்ல தான் இன்னுமே மார்க்கெட் இருக்குது ஓகேங்களா and லாஸ்ட் வீக் வீக்லி அனாலிசிஸ் கூட நம்ம வந்து இது வந்து கிளியரான பையிங் ட்ரெண்ட்ல மார்க்கெட் இருக்குது பையிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் and இப்போ என்ன நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட்னு சொல்றோம் அப்படினா and அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆறது வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு வந்து கன்ஃபார்ம் கிடைச்சிரும் ஓகேங்களா இப்போ ஆக்சுவல் ட்ரெண்ட் என்ன அப்படினா and கிளியரா பாருங்க மார்க்கெட் மேல இருந்து கீழ வந்திருக்குது அகைன் மார்க்கெட் மேல போய் இருக்குது அகைன் கீழ அகைன் ஒரு கரெக்ஷன் அகைன் செல் அகைன் ஒரு கரெக்ஷன் அகைன் நல்ல செல் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன மூவ்மெண்ட்லாம் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ இதுல இருந்து மேல மார்க்கெட் போகுது அகைன் ஒரு கரெக்ஷன் அகைன் மேல போகுது அகைன் ஒரு கரெக்ஷன் அகைன் மேல போகுது அதே மாதிரி இங்க இருந்து எடுத்தீங்கன்னா இங்க இருந்து செல் அகைன் பை அகைன் செல் அகைன் சின்ன பை அகைன் செல் அகைன் பை அகைன் செல் அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அது வந்து லோவர் டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்கிறேன் அதெல்லாம் 4 hour or 1 hour ஓட ஸ்ட்ரக்சர் அது நம்மளுக்கு வந்து இந்த டைம் ஃப்ரேம்ல கொஞ்சம் லைட்டா தெரியும் ஓகேங்களா and இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க இந்த லெவலை பிரேக் பண்ணல அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து மேல கரெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது ஓகேங்களா இப்போ இதை வந்து அப் ட்ரெண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாமா கேட்டா இது வந்து நாட் அ டெய்லி டைம் ஃப்ரேமோட அப் ட்ரெண்ட் ஓகேங்களா அதாவது இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்கான அப் ட்ரெண்ட் கிடையாது அப்போ எந்த டைம் ஃப்ரேமோட அப் ட்ரெண்ட் லோவர் டைம் ஃப்ரேமோட அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது and அதனால தான் நம்ம வந்து பையிங் என்ட்ரி கொடுத்திருந்தோம் and அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல தெரியும் பட் இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நம்ம மார்க்கெட்ல அதிகமா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஓகே ஃபைன் இப்போ வந்து இதுவும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் and இதுவும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம போன வீக் சொல்லியிருந்தோம் இந்த லெவல் பிரேக் பண்ணுது அப்படினாலே மார்க்கெட் வந்து டோட்டலா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு and கரெக்ட் அதாவது ட்ரெண்டை சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது and அதனால மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து பையிங் போறதுக்கான பொட்டன்ஷியல் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டோட்டலா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு and இனிமேல் பையிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா and ஓவராலா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்விங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்விங்னு பார்த்தோம்னா இதுதான் அந்த ஸ்விங்கோட ஹை and இதுதான் அந்த ஸ்விங்கோட லோ இப்போ வந்து நம்ம நிறைய வீடியோ அனலைசிஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல சொல்லியிருப்போம் and சேஃபர் சைடு என்ட்ரி இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணோன்னு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல என்ட்ரி பட் அதை விட சேஃபர் சைடு என்ட்ரி வேணும் அப்படின்னா இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் 4 hour எல்லாம் அனலைஸ் பண்ணும்போது சில இடத்துல வந்து சொல்லியிருப்போம் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அதுதான் நம்மளோட ஸ்விங் ஹை அப்போ அந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா தான் ஓவராலா நமக்கு வந்து பையிங் ட்ரெண்டே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து இன்னொன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணிருச்சு ஓகேங்களா பிரேக் பண்ணி கரெக்டா க்ளோஸ் வைக்கணும் கண்டிப்பா இப்போ க்ளோஸ் வச்சிருச்சு அப்போ க்ளோஸ் வச்ச உடனே அகைன் மார்க்கெட் ஃபுல்லா பை தான் ஆக போதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல எந்த ஒரு ரெசிஸ்டன்ட பிரேக் பண்ணாலும் ஓகேங்களா மார்க்கெட் வந்து எந்த ஒரு ஹையை பிரேக் பண்ணாலும் and அகைன் வந்து மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்க முடியும் ஓகேங்களா and அதனால தான் நம்ம வந்து எல்லா வீடியோலயும் அதாவது எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோலயும் நம்ம வந்து கவர் பண்றது வந்து and கரெக்ஷன்ல என்ட்ரி எடுங்க and கரெக்ஷன் ஒரு ப்ராப்பர் என்ட்ரி கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுங்கன்னு சொல்றதுக்கான and மெயின் காரணமே அதுதான் ஓகேங்களா ஏன்னா ஹையர் ஹை பிரேக் பண்ணோன்னு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா அதோட ஸ்டாப் லாஸை கொண்டு இங்க கொண்டு வைக்க வேண்டியிருக்கும் அப்ப அது ஒரு நல்ல என்ட்ரியே கிடையாது அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியே கிடையாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஹையர் ஹை பிரேக் பண்ணுது அதாவது ஹையர் ஹை வைக்குது அப்படின்னா அங்க இருந்து கரெக்ஷன் எவ்வளவு தூரம் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது and அதைத்தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெயினா பார்க்கணும் ஓகேங்களா and இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாக்டா அந்த ஸ்விங்கை போய் டச் பண்ணி நிக்குது பட் இன்னும் பிரேக் பண்ணல ஓகேங்களா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல பிரேக் பண்ணி மார்க்கெட் உள்ள வந்துருச்சு அப்போ இன்னும் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள கண்டினியூஷன் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் இங்க இருந்து மார்க்கெட் கீழே வரலாம் அகைன் மேல போகலாம் அண்ட் இந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து சுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும் இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுது அப்படின்னா
ட்ரெண்ட் வந்து ஓவராலா பையிங். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரெண்ட் வந்து ஓவராலா பையிங். உடனே நம்ம வந்து அந்த இடத்துல பையிங் அப்படின்னு சொல்லிட்டு பையிங் என்ட்ரியை போட்டக்கூடாது. அண்ட் அதுக்கு தான் கரெக்ஷனை எதிர்பார்த்து இருக்கணும். அண்ட் அந்த கரெக்ஷன் எந்த லெவல் வரைக்கும் வருது அண்ட் அதெல்லாம் வந்து நம்ம வந்து அண்ட் நம்மளோட கிளாஸஸ்ல வந்து கவர் பண்றோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நம்மளோட கிளாஸஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ வந்து இந்த மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங்கோட ஹைல இருக்குது அண்ட் நம்மளோட ஸ்விங்கோட லோன் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான். ஓகேங்களா, அண்ட் பேலன்ஸ் உள்ள டிராயிங் எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து இதுதான் நம்ம ஸ்விங்கோட லோ அண்ட் இதுதான் ஹைன்னு தெரிஞ்சிருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து இந்த ரேஞ்ச் ஃபுல்லாமே என்ன அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இப்போ இதுவும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான். இந்த லெவலை மட்டும் நீங்க தனியா பாத்தீங்கன்னா அதுவும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா, அப்போ ஓவராலா நமக்கு வந்து இது எல்லாமே என்ன அப்படின்னா சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த டிராயிங் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அகைன். ஓகே ஃபைன். இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்விங்கோட ஹைல மார்க்கெட் இருக்குது. அப்ப ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்னு வந்து பிரேக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னா இன்னும் டவுன் ட்ரெண்டுங்கிறனால இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம் அதாவது 4 ஹவருக்கு போய் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ 4 ஹவர்ல பாத்தீங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஆக்சுவலா மார்க்கெட் வந்து இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிருக்குது, அகைன் கீழே வந்திருக்குது, அகைன் மார்க்கெட் மேல போயிட்டு அகைன் கீழே வந்திருக்குது, அகைன் மேல போயிட்டு அகைன் மார்க்கெட் கீழே வந்திருக்குது. இப்போ இந்த லோவை கட் பண்ணிட்டு பாத்தீங்களா, அப்ப நமக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னா இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரோட லோ அண்ட் இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரோட ஹை. ஓகேங்களா, அப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட லோ வந்து இந்த இடம். ஓகேங்களா, அண்ட் இது வந்து நம்மளோட எக்ஸாக்ட் லோ பாயிண்ட் அண்ட் இது வந்து நம்மளோட எக்ஸாக்ட் ஹை பாயிண்ட். ஓகேங்களா, அதாவது 4 ஹவர் ஸ்ட்ரக்சருக்கு இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா, அண்ட் பையிங்கும் நடக்கலாம், செல்லிங்கும் நடக்கலாம். இப்போ இதுக்குள்ள உள்ள சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் போறோம்னா அது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். இப்போ இங்க உள்ள வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ ஆக்சுவல் செல்லிங் வந்து இங்க வந்து எந்த லெவலுக்கு அப்புறம் கவர் பண்ணலாம் அப்படின்னா 4 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இது வந்து டவுன் ட்ரெண்ட், அதாவது 4 ஹவரோட டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா, அப்போ அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வரலாம், அது எந்த லெவல் வேணாலும் வரலாம். ஓகேங்களா, அந்த கரெக்ஷன்ல கரெக்டா ப்ராப்பரா என்ட்ரி எடுத்தா மட்டும்தான் நம்மளால ஒரு ப்ராப்பர் ப்ராஃபிட் வந்து நம்மளால இந்த இடத்துல எடுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல டெய்லி டைம் ஃப்ரேம்ல இன்னொரு ப்ராப்பர் செல்லிங்ல தான் இருக்குது. ஓகேங்களா, பட் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பையிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. ஓகேங்களா, அப்போ ரெண்டு வேற வேற ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அண்ட் இதுதான் மார்க்கெட். ஓகேங்களா, என்ன அப்படின்னா எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர்ல இருக்க போறது கிடையாது, எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல கண்டிப்பா மார்க்கெட்ல இருக்கும் அண்ட் அதுல எந்த இடத்துல வச்சு என்ட்ரி ஆகணும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ டெய்லியில வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ட்ரெண்ட் இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, சேஞ்ச் ஆகல. ஓகேங்களா, அண்ட் நம்மளுக்கு 4 ஹவர்ல அப் ட்ரெண்ட்ல இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த லெவல பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் செல்லிங் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாயிடுது. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்போ இந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டை கொஞ்சம் கிளியரா வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து இந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து சொல்றோம், என்ன சொல்றோம், மார்க்கெட் வந்து செல்லிங் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு. இப்போ நான் என்ன சொல்றேன் எக்ஸ்ட்ரா அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னாலே அகைன் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பிரேக் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஓகேங்களா, ஏன்னா அதாவது இன்னும் நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஓகேங்களா, அப்ப அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிட்டுங்கிறதுனால நம்மளுக்கு அகைன் மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா, இதனால தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக் அண்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குது அண்ட் அதனால நம்ம மேக்ஸிமம் பையிங் போகலாம்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து டீடைல்டா அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணல அப்படின்னா கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள மார்க்கெட் இன்னும் மேல போய் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாலும் அங்கிருந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது வந்து ஷார்ட் டர்ம் செல்லிங் தான் நம்ம வந்து எடுக்க முடியும், ஒரு லாங் டர்ம் செல்லிங்க்கு வந்து நம்மளால எடுக்க முடியாது. ஏன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு அப் ட்ரெண்ட் ஆயிருச்சு, அதோட கரெக்ஷன் தான் மார்க்கெட் வந்து கீழே வர போகுது. ஏன்னா டெய்லியில நம்மளுக்கு வந்து இந்த ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னாலே சாரி ஓகே அண்ட் டெய்லியில இந்த ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னாலே டோட்டலா நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்ட்னு ஆயிருச்சு. அப்போ அதோட கரெக்ஷன் வந்து எந்த லெவல் வரைக்கும் வரலாம், இந்த சப்போர்ட் வரைக்கும் வரலாம், இல்ல இந்த சப்போர்ட் வரைக்கும் வரலாம் அண்ட் எந்த லெவல் வரைக்கும்னாலும் மார்க்கெட் வந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அண்ட் இந்த லெவல் ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா அண்ட் இந்த லெவல் ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா அண்ட் அகைன் இந்த ஏரியாவும் ஒரு சப்போர்ட் ஏரியா. அண்ட் என்னடா நிறைய மார்க் பண்றோமா கேட்டா இது வந்து எல்லாத்துலயும் வந்து மார்க்கெட் ரியாக்ஷன் வந்து கொடுக்க போறது இல்ல. இந்த இடத்துலலாம் வந்து மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணணும் அண்ட் வாட்ச் பண்ணி அண்ட் பெஸ்ட் என்ட்ரிஸா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் அதுதான் நம்மளோட ஒர்க்.
ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் இந்த வீடியோட மோட்டிவே அதுதான், அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போ எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் மேக்ஸிமம் செல்லிங் போறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அண்ட் செல்லிங் ரொம்ப லாங் டர்ம் செல்லிங் அப்படிலாம் கிடையாது, அண்ட் ஷார்ட் டர்ம் செல்லிங் போயிட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ இந்த லெவல வந்து இன்னொரு 2 டேஸ் இந்த வீக் குள்ள நமக்கு வந்து பிரேக் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் கீழே வந்து இதுல ஏதாவது ஒரு சப்போர்ட்டை எடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் மேல போகலாம். அப்போ செல்லிங் வரதுக்கு அண்ட் வாய்ப்புகள் அதிகமா இருக்கதான் செய்யுது. பட் அந்த என்ட்ரி வந்து ஷார்ட் டர்ம் என்ட்ரி தான். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த லெவல பிரேக் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் கீழே வருதுன்னா கண்டிப்பா அது வந்து எக்ஸாக்ட்டா இந்த 3 லெவல்ல ஏதாவது ஒரு லெவல் வந்து தான் மார்க்கெட் வந்து திரும்பும். ஓகேங்களா? பட் ஓவரால் இந்த 3 லெவலுமே வரல அப்படின்னா எங்க மார்க்கெட் திரும்புதோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்போ மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்றது ரொம்ப ரொம்ப அங்கேயும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இல்ல நம்மளுக்கு வந்து இதை பிரேக் பண்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த சப்போர்ட் ஏரியா வரைக்கும் கூட மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் அதை பிரேக் பண்ணி கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால இன்னொரு கம்மிங் வீக்ஸ்ல வந்து பார்க்கலாம் இதை பிரேக் பண்ணுதான்னு. மேபி இந்த வீக்ல நமக்கு மேக்ஸிமம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ப்ராப்பர் பையிங் ட்ரெண்ட்ங்கிறது நமக்கு அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம்லயே கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். அண்ட் அகைன் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட ஹையர் லோவை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் அதாவது டெய்லி டைம் ஃப்ரேமோட ஹையர் லோ, அப்போ அதோட ப்ராஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டை பிடிச்சி அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம் வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அண்ட் அதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 1:15 அண்ட் 20 வரைக்கும் கூட நம்மளால கவர் பண்ண முடியும். அண்ட் அதனால எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டை பிடிங்க அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம் வந்து என்ட்ரி எடுங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து இன்ட்ராடே எடுக்கிறீங்கன்னா 15 மினிட்ஸ்ல ட்ரெண்டை பார்த்துட்டு 1 மினிட்ல கூட வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் அந்த மாதிரி ட்ரெண்டை வந்து அப்ரோச் பண்ணா மட்டும்தான் ப்ராஃபிட்டோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நம்மளால அதிகப்படுத்த முடியும். அதனால இந்த மாதிரி ட்ரெண்டை வந்து அப்ரோச் பண்ணுங்க, எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதுல போய் நம்மளோட கோர்ஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்களே பாத்துக்கலாம். அண்ட் இன்கேஸ் அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் ஸ்கிரீன்லயும் ஷோ பண்றேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.